10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும், ஏன்னா நமக்கு இப்போ குவார்ட்லி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் சென்டம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த வகையில் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டு பார்க்குறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பாஸ் பண்ணி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப தேவைப்படுற விஷயம். ஒவ்வொருதுலேயும் ரெண்டு இதில் எழுதுனா போதும், அதாவது 2 வரியில் எழுதுனா போதும் கொஷின்ஸ். நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் எழுத வேண்டாம். ஒரு கொஷினை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். எ மேன் ஹேஸ் 532 ஃப்ளவர்ஸ். இப்போ இதே தமிழில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு மனிதனிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் எழுதுறது வேர்ட்ஸில் எ மேன் ஹேஸ் இங்கிட்டு 532 ஃப்ளவர் பாட்ஸ். ஓகேங்களா? ஒன்று இது ஃபஸ்ட்டு தான் முடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? யூ வாண்ட் டு அரேஞ்ச் தம் இன் ரோஸ் சச் ஈச் ரோஸ் கண்டெயின் 21 ஃப்ளவர்ஸ். இப்போ நீங்கள் இதை மட்டும் எழுதுனா போதும், ஈச் ரோ. இப்போ தமிழில் வந்து ஒவ்வொரு வரிசைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை ஈச் ரோ 21 ஃப்ளவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்குற கேள்வியும் கூட, அதனால் இதை பார்த்துக்குங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ப்ளஸ் மீதம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 532-ஐ 21ஆல் நாம் டிவைட் பண்ணுறோம், அதாவது வகுக்கிறோம். ஒருவேளை நமக்கு வகுக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி வகுக்கணும்னு சொல்லித்தரேன். இப்போ 532 இருக்கு இல்லையா, இதை 21ஆல் வகுக்கணும். இங்கிட்டு 21 நம்ம என்ன செய்கிறோம், கூட்டி எழுதிக்கிறோம். அடுத்து 84, அடுத்து 105, அடுத்து 126, அடுத்து 2 147. ஓகே, அடுத்து இங்கே 8 வரும், இங்கே 16, 168 வரும். அடுத்து ஒன்றை கூட்டினீங்கன்னா இங்கே 9 வரும், இங்கே 189 வரும். சரிங்களா? அடுத்து 21 கூட்டினா 210 அப்படி வந்துடும். அப்போ 10 டைம் வந்துருச்சு. இது போதும் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 52 எடுத்துக்கிறோம், சரி 53 எடுத்துக்கிறோம். 53 21வது வாய்ப்பாடில் வருதா? வரலை. அப்போ அதுக்கு சின்ன நம்பர் எது இருக்குது? 42 அப்படின்னு இருக்குது. இந்த 42 எத்தனாவது டைம் வருது? 2வது டைம் வருது. அப்போ 2 21 42, மிச்சம் 3ல் 2 போச்சுன்னா 1, 5ல் 4 போச்சுன்னா 1. இந்த 2 அப்படியே இறக்கிறோம். இப்போ 112 இந்த வரிசையில் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை. அப்போ எது இருக்குது? 112க்கு சின்னது வந்து 105. எத்தனை முறை? 1 2 3 4 5, 5வது முறை. ஸோ நமக்கு 105. மிச்சம் என்ன இருக்குன்னா 7 இருக்கும். இப்போ அவங்க அதை தான் கேட்குறாங்க கொஸ்டின். கம்ப்ளீட்டட் ரோஸ் எவ்வளோ இருக்குது? அதுதான் ஈவு, கோஷியன்ட். கம்ப்ளீட்டட் ரோஸ், ஹியர் த கம்ப்ளீட்டட் ரோஸ் 21 and remaining parts எவ்வளவு? 7. மீதம் எவ்வளோ இருக்குது? இங்கே மீதம் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். இவ்வளோ தான் கேள்வியே. ஓகேங்களா? இது நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த சம்மை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இந்த எக்ஸாம்பிள் 2.10 அடிக்கடி கேட்குற கேள்வி தான். a/b × b/a = 800 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு நமக்கு கொடுத்துட்டாலே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி கணக்கு வந்துட்டாலே நீங்கள் இந்த ஸ்டெப்பை தவிர வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ 800 இருக்கா, இதை டானா ஊத்தல் போடணும். அப்போ 400ன்னு வந்துடும். இந்த 400 டானா ஊத்தல் போட்டிங்கன்னா 200. ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்துக்கிட்டே வரணும். 100, இதை 2ஆல் வகுத்திங்கன்னா 50, இது 2ஆல் வகுத்தா 25. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் வகுக்க முடியாது. ஸோ 5 25, 5 வகுத்திங்கன்னா 1.
இப்போ நல்லா கவனிச்சுங்க, 2 எத்தனை முறை இருக்குன்னு பாருங்கள். 2, 3, 4, 5 5 முறை இருக்கா? அப்போ 2 பவர் 5 இன்ட்டு 5 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. 5 பவர் 2. இப்போ நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், இப்போ நல்லா கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்கா? அப்போ ஏயினுடைய மதிப்பு 2. சரிங்களா? இந்த பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்கா? இப்போ பியின் மதிப்பு 5. இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் 5ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா ஏவோட மதிப்பு 5ன்னும் பியோட மதிப்பு 2ன்னும் மாறிக்கிறோம். சரிங்களா? இதுதான் விஷயமே, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவ்வளோ தான் ஆன்சருமே. ஓகேவா? இதே மாதிரி கணக்கு தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது எந்த நம்பரால் வகுக்கணும்னு கொடுக்கல, அதனால் நம்ம 2ஆல் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எந்த நம்பரால் வகுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. 2ஆல் வகுத்துருங்க, அப்புறம் 3ஆல் வகுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம 2ஆல் தான் வகுக்கணும். அப்போ நம்பர் என்ன இருக்குது? 13,824. இதை ஃபஸ்ட்டு எதால் வகுக்கணும்? 2ஆல் வகுக்கணும். 6 2 12, மிச்சம் 1, 9 2 18, 1 2 2, 2 2 4. திருப்பி 2ஆல் வகுக்கும்போது 3 2 6, 4 2 8, மிச்சம் 1, 5 2 10, 6 2 12. திருப்பி 2ஆல் வகுக்கிறோம். 17 17 2 34, 2 2 4, மிச்சம் 1, 8 2 16. திருப்பி 2ஆல் வகுக்கிறோம். 8 2 16, மிச்சம் 1, 6 2 12, 4 2 8. 2ஆல் வகுக்கிறோம். 4 2 8, 3 2 6, 2 2 4. முடிந்த வரையிலும் 2ஆல் வகுத்துக்கிட்டே வரணும், டிவைட் பண்ணிட்டே வரணும். 2 1 6. திருப்பி 2ஆல் வகுக்கும்போது 10 2 20, மிச்சம் 1, 8 2 16. இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. திருப்பி 2ஆல் வகுக்கிறோம். 5 2 10, 4 2 8. திருப்பி 2ஆல் வகுக்கும்போது இப்போ 27ன்னு வந்துடும். இப்போ 27 நம்மளால் 2ஆல் வகுக்க முடியாது. அதனால் 27 எந்த வாய்ப்பாடில் வகுக்க போகிறோம்னா 3ஆல் வகுக்க போகிறோம். 9 27, திருப்பி 3ஆல் வகுக்கும்போது 9, திருப்பி 3ஆல் வகுத்தோம்னா 1. ஸோ 13,824 நாம் எப்படி எழுதுகிறோம்னா, 2 எத்தனை டைம் வருது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2 பவர் 9 இன்ட்டு 3 எத்தனை டைம் வருது? 3 டைம் வருதா? இப்போ நல்லா பாருங்கள், 2க்கு பவரில் என்ன இருக்குது? ஏ இருக்கா? அப்போ ஏயினுடைய மதிப்பு 9. அப்போ பியோட மதிப்பு 3. இங்கே மாறாது, ஏன்னா எப்படி போட்டாலும் 3க்கு பவரில் 3 தான் வரும். ஸோ அதனால் ஏபி இதில் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே மாறலாம், வாய்ப்பு உண்டு, ஆனால் இங்கே மாறாது. இது ரொம்ப முக்கியமான கேள்வியிலையும் இதுவும் ஒன்று. இது எந்த இதில் இருக்குன்னா, பயிற்சி எக்ஸசைஸ் 2.2ல் 4வது கணக்கு இது இருக்கும். 2ஆம் பாடத்தில் நமக்கு அதிகமான கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் இந்த மாடுலர் அரித்மெட்டிக் மட்டு கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கு நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததை எழுதிடணும். கிவன் 10 to the power காங்கரண்ட் ஆஃப் எக்ஸு மாடு 19. இந்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே முன்னாடி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை 19ஆல் வகுக்க போகிறோம். அப்போ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? இதுதான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ 10 பவர் 4 என்ன அர்த்தம்னா 10,000ன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா 10 4ஓட பெருக்கிறோம். 10 × 10 × 10 × 10. எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்கா? அப்போ 4 0 போட்டுறோம். 1 2 3 4 4 0 போட்டாச்சு. இப்போ 10,000ன்னு இருக்கு இல்லையா, இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா 19ஆல் வகுக்கணும். இதுதான் வேலையே. அப்போ ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்க முடியாது, 19 இருக்காது. அதனால் இதை வேணால் வகுத்து காட்டுறேனே. இப்போ 10,000 3 4, இதை 19ஆல் வகுக்க போகிறோம்.
இப்போ 19ஆம் வாய்ப்பாடு எழுதுகிறோம். 19, 38, அடுத்து 57, 66, 36, 76, சாரி 76, 5ன்னா 95, அடுத்து 117 வரும்னு நினைக்கிறேன். 6, 1, 2, 3, 4, 5, 56, 54, 114, ரைட்டு 114. அடுத்து 19 கூட்டினீங்கன்னா 133. சரி, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 100 எடுத்துக்கிறோம். இந்த 100ல் எத்தனை 19 இருக்குது? 100க்கு சின்ன நம்பர் அது 95னால 5 19 95, மிச்சம் 5. இந்த 0வை இறக்குறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 50ங்கிறது கிடைக்குதா? 50 விட சின்ன நம்பர் அது 38. அப்போ 2 38, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 12 இருக்கா? இந்த 0வை அப்படியே இறக்கிடுறோமா? 120ன்னு இருக்கா? நல்லா பாருங்கள், 120 வரல. அப்போ 114 இருக்குது. எத்தனை 19? 114. 6 19 114 இல்லையா? அப்போ 6 114, மிச்சம் நமக்கு என்ன வருது? 6ன்னு வருதா? ஸோ அவங்க கேட்குற கேள்வியே அதுதான். என்ன அப்படின்னா 10 பவர்னால் 19ஆல் வகுக்கும்போது நமக்கு மிச்சம் என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு எக்ஸு மாடு 19, மட்டு, தமிழில் மட்டும்பாங்க. அப்போ 10,000 வந்து நம்ம 19ஆல் வகுக்கும்போது மீதம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது, மாடு 19. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு 6. பாருங்களேன், லைவாக பாருங்களேன். இந்த இருக்கா? எக்ஸினுடைய மதிப்பு 6 இருக்கா? இவ்வளோ தான் ஆன்சர். ஆனால் புக்கில் அவங்க வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 10 பவர் 2 பவர் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. பிரித்து எழுதியிருப்பாங்க. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ரெண்டும் கணக்கு ஒன்று தான். இது எக்ஸசைஸ் 2.3ல் 5வது சம்மு. ரொம்ப ஈஸியான சம்மு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? இப்போ மணி 7 மணி அப்படின்னு கணக்கு வச்சுங்களேன். நவ் 7 AM. இப்போ 100 hours வரணும் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரமா? அப்போ 100ஐ 24ஆல் டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? 1 டே ஈக்குவல் டு 24 hours. அப்போ 24 மணி நேரம். 24னா 100 24ஆல் வகுக்கும்போது ஒரு 24 24, 2 24 48, 3 24 72, அடுத்து 96. அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா 100க்கு மேலே போயிடும். அப்போ 4 24 96, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4 மணி நேரம் இருக்கா? அப்போ 4 கம்ப்ளீட்டடான நாள் வந்துருச்சு. 4 மிச்சம் இருக்கிறது 4 மணி நேரம். அப்போ 7 to 7 வந்து 24 hours. இங்கே ஏஎம்னு கொடுத்துருக்கனால நம்ம அதை எழுதுகிறோம். 7 to 7 24 hours. அப்போ 24ல் 4 நாள் கழிஞ்சிருச்சு. இப்போ 7 மணியில் இருக்கிறோம். 4 நாளைக்கு அப்புறம் 7 மணியில் இருக்கோம். அவங்க இங்கே ஆஃப்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாளை இதோட கூட்டணும். அப்போ 7 + 4 வந்து எவ்வளவு? நமக்கு 11 AM. சில நேரம் ஒன்றும் கேட்கும்போது பிஎம்னு கேட்பாங்க. ஆனால் 11 AM தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி தான். அடிக்கடி கேட்ட கேள்வி. அதாவது குவார்ட்லி, ஆஃபெலி, ஆனுவலில் 3-4 தடவை இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. டுடே இஸ் டியூஸ்டே. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. இன் விச் டே மை அங்கிள் வில் கம்மிங்னு கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே டே அப்படிங்கிறதுனால டேஸ் இன் எ வீக். ஒரு வீக்குக்கு எத்தனை டேஸ்? 7 days தானே இல்லையா? இன்றைக்கி டியூஸ்டே இருக்குது, நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ 45 எதால் டிவைட் பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள். 6 42, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3. அப்போ 6 செவ்வாய்க்கிழமை நம்ம கடந்துட்டோம்.
தமிழில் வந்து இன்று செவ்வாய்க்கிழமை எனது மாமா 45 நாளைக்கு பிறகு வருவார் எனில் அவர் எந்த நாளில் இங்கு வந்து சேருவார் அப்படின்னு கணக்கு. அப்போ 7 டியூஸ்டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது 3 நாள் இருக்குது. அப்போ டுடே டியூஸ்டே இல்லையா? சரி டுடே டியூஸ்டே. அடுத்து இன்றைக்கி டியூஸ்டேனா இன்னிலேருந்து 3ஆவது நாள். ஃபஸ்ட்டு டே வெட்னஸ்டே, செகண்ட் டே. இப்படி நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் நல்லா ப்ரீஃபாக எழுதணும். தேர்ஸ்டே, லாஸ்ட்டு ஃப்ரைடே. தேர்ட் டே என்றைக்கு வரும்? ஃப்ரைடேயில் வரும். அப்போ நம்ம கடைசியில் எழுதணும். இப்போ 3 நாள் தானே இருக்குது. 3 நாள். எந்த நாளில் வராரு? ஸோ மை அங்கிள் வில் கம் ஃப்ரைடே. அவ்வளோதான். அப்போ இந்த கேள்வி அடிக்கடி கேட்ட கேள்வி. அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான மாடல் கணக்குகளை நமக்கு ஏதாவது ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்கலாம். அதனால் இந்த மாதிரியான கணக்குகளை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது அடிக்கடி கேள்விகள் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இப்போ எக்ஸாம்பிள் 2.21 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கணக்கு கொஞ்சம் குழப்பம். என்ன இங்கே நம்பரே காணோம், ஆனால் நம்ம எப்படி நம்பர் போடுறது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 11th அண்டு 18th, அதாவது 11th அண்டு 18th. கண்டிஷனை பார்த்தீங்கன்னா என் இஸ் ஆடுனா ஒற்றை எண், இது இரட்டை எண். அப்போ ஒற்றைன்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 11ங்கிறது ஒற்றை தான் இல்லையா? அப்போ இங்கே எழுதுகிறோம் சொல்யூஷன். என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏஎன். இங்கே கிவனை எழுதிட்டு அப்போ 11ங்கிறது இப்போ எண்ணுக்கு பதிலாக நாம் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 11 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒற்றைப்படை எண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குது? n + 3. அப்போ என்னோட மதிப்பு 11 × 14. ஏன்னா 11 ப்ளஸ்ஸு ஒரு 3 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 14 வந்துடும். அப்போ 11ஐயும் 14ஐயும் பெருக்கிறோம். ஒரு நாளாக 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஒரு நாள் 4, ஒரு நாளாக சரி ஓரண்ணா 1, ஓரண்ணா 1. அப்போ 4, 5, 1, 154 ஆன்சர். அப்போ இது ஃபஸ்ட்டு இது நம்ம முடித்தாச்சு. இது 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா இரட்டைப்படைக்கு வர்றோம். அப்போ A18 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரட்டைப்படையாக இருந்தால் 18 18 ஸ்கொயரு ப்ளஸ் 1. இப்போ 18 ஸ்கொயருங்கும்போது 18 நாம் 2 தடவை பெருக்கணும். ஸ்கொயர் 2ஆல் இல்லை, 2 தடவை. அப்போ 18 × 18, 8 8 64க்கு 4, மிச்சம் 6, 1 8 8, 8 6 14, 1 8 8, 1 1, 4 12, மிச்சம் 1. ஸோ 324 ப்ளஸ் ஒரு 1 நமக்கு 325. ஸோ ஆன்சர் அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் கணக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சின்ன கணக்குகள் தான் எல்லாமே. அதே மாதிரி கணக்கு தான் இந்த கணக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A8 அவங்களே கொடுத்துட்டாங்க, A15. அப்போ 8ங்கிறது ஈவன், 15ங்கிறது ஆட். அதாவது இரட்டைப்படையும் ஒற்றைப்படையும் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணணும். இப்போ இரட்டைப்படையாக இருந்தால் இதை யூஸ் பண்ணணும், ஒற்றைப்படையாக இருந்தால் இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஏஎன் எடுத்துக்கிறோம். ஏஎன்னில் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம்? A8 எடுத்துக்க போகிறோமா? நீங்கள் கிவன் கண்டிப்பாக எழுதணும். 8ங்கிறது ஈவனுங்கிறதுனால நாம் எந்த இதை எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? n² - 1/n + 3. அப்போ என்னோட வேல்யூ அளவு இங்கே 8. அப்போ 8 ஸ்கொயர்னால் 64. 8 8 64. 8 ஸ்கொயர்னால் 8 2 தடவை பெருக்கிறோம்னு அர்த்தம். 2ஆல் இல்லை, 2 தடவை. 8 8 64 - 1/8 + 3. 64ல் 1 போச்சுன்னா 63/11. இப்போ 63 11ஆல் வகுக்க முடியாது, அதனால் அப்படியே விட்டுறலாம். ஆன்சர் இவ்வளோ தான் நமக்கு. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
15 அதனுடைய மதிப்பு. A15னா இங்கே ஆடு நம்பராக இருக்கிறதுனால செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். n² / 2n + 1. அப்போ இங்கே n எவ்வளவு? இதுதான் n. அப்போ 15². 15² என்ன சொன்னோம்? 15 2 தடவை பெருக்கணும். 5 25, மிச்சம் 2, 1 5, 5 2 7, 1 5, 1 1, 5, 12 2, மிச்சம் 1 2. அப்போ 225 பை 2 15 2 × 15 2 × 15. அப்போ 2 15 நமக்கு எவ்வளோ வந்துடும்? 30 வந்துடுமா? ஸோ ஆன்சருங்க 30 + 1 31. 30 + 1 31. 2 × 15 + 1. 2 15 30, 30ஓட 1 கூட்டினீங்கன்னா 31. இப்போ இது ரெண்டையும் அடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் அவ்வளோதான், 225/31. இப்போ இன்றைக்கி இதோட நமக்கு இந்த பார்ட் 1 அதை நம்ம முடிக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நிறையா கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸு இதே மாதிரி போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். குவார்ட்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாவது தேவை அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வெப்சைட் லிங்க் வர கொடுத்துருக்கேன், அதிலையும் நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கலாம்.